Hi soldiers. ரீசெண்டாக நான் மைனிங் பற்றின வீடியோ பண்ணுறதுக்காக இந்த பிசிஐ ரைசர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு கேபிள் ஒன்று வந்திருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே யூஎஸ்பிஏ இருக்கிற கேபிள் இது. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் யூஎஸ்பிஏ இருக்கிற கேபிள் வச்சு ரெண்டு பிசிஐ கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது. இது ஒரு ரொம்ப மிஸ்டரியான விஷயம். ஏன்னா இது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலாக ரெண்டு பக்கமும் ஒரு டைப் ஏ வச்சு ரெண்டு பிசி இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, இங்கே ஒரு டெஸ்ட் பெஞ்ச் ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கும் தெரியாது இல்லையா? ஸோ என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். கனெக்ட் பண்ணால் ரெண்டுத்துலேயும் ஏதாவது கனெக்ஷன் வருதா, ஏதாவது பண்ண முடியுமா, இல்ல முடியாதா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். சோ அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, ரொம்ப பேச வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசி டாக், இது உங்க A2D பேசிக்ஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பிசிஐ ரேசர் வந்து நான் மைனிங் பண்றதை பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வாங்கினேன். ஸோ இதில் தான் இன்னொரு கண்டென்ட்டும் எனக்கு கிடச்சிது. அது என்னென்னா, ஸோ இதுக்குள்ளே முதல்ல என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 16X PCI ஸ்லாட், இது நமக்கு இப்போ தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு பவர் கேபிள், இதுவும் தேவையில்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள். இந்த கேபிள் என்ன, ஒரு பக்கம் USB 3.2, இந்த பக்கம் 1X PCI கனெக்டர் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் கனெக்டர் தனியாக கழட்டிடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மேட்டர் இருக்குது. அது என்னென்னா USB கேபிள் ரெண்டு பக்கமும் டைப் ஏ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ஏன்னா எங்கேயுமே நமக்கு இப்படி கிடைக்காது. ஏன்னா இந்த பக்கம் USB டைப் ஏ வரும், இந்த சைட் டைப் பி வரும், இல்லை டைப் சி வரும். ஸோ இது ஏற்கனவே நமக்கு தெரியும். ஃபோன் வாங்கும்போது எல்லா ஃபோன்லையுமே நமக்கு ஒரு பக்கம் டைப் ஏ, லைக் இந்த பெரிய USB கேபிள், அப்புறம் இந்த சைட் சின்னதாக டைப் பி ஆர் டைப் சி கொடுப்பாங்க. ஸோ டைப் சி நம்மளோட ஃபோனை கனெக்ட் பண்ணுவோம், டைப் ஏல நம்ம கம்ப்யூட்டர் அதாவது பிசி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரெகுலர். பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கம் டைப் ஏ இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, என்கிட்ட இங்கே ஒரு லேப்டாப் இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் தெரியும். ஸோ இது ஒரு லேப்டாப் அண்ட் இங்கே ஒரு டெஸ்ட் பெஞ்ச் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பெஞ்சையும் இந்த லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ட்ரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏன்னா எனக்குமே தெரியாது என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ உங்களில் நிறைய பேருக்குமே தெரியாததுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நான் ஆன்லைன்லேயே இதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன ஆகுது அப்படின்றத கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கேபிளை இந்த ரெண்டு பிசியோட கனெக்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு எண்டை நம்மளோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணியாச்சு. அண்டு இந்த எண்டை நம்ம இந்த பிசியில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கவுண்டரோட போவோம். 1 2 3 4 3 2 1. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல இது வரைக்கும். ஏன்னா பொதுவாக நம்ம ஒரு USB டிரைவை கனெக்ட் பண்ணால் சவுண்டு கேட்கலையா. ஸோ ரெண்டுத்துலையும் எந்த சவுண்டும் கேட்கல. ஆனால் ரெண்டுமே அது மாதிரி ஒரு நாளாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெடிக்கவும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம டிவைஸ் மேனேஜரில் போய் பார்ப்போம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, புதுசாக எதாவது கனெக்ட் ஆகிருக்கான்ட்டு. USB யூனிவர்சல் டிரைவர் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸோ ஒரு தடவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். மேபி இப்போ திருப்பி கனெக்ட் பண்ணுவோம். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இந்த லேப்டாப்பில் தெரியல. அதே மாதிரி இந்த டெஸ்க்டாப்லேயும் பார்ப்போம். மேனேஜ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பட் நம்ம இன்னொரு ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டு பக்கமும் USB கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகலை. மேபி டைப் சி டு டைப் சி, இல்லை டைப் சி ஒரு பக்கம் டைப் சி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஏன்னா டைப் சி வந்து ரெண்டு பக்கமும் கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டைப் சி ஓடிஜி இருக்குது. ஸோ இந்த ஓடிஜி ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்ன கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைப் சி ஓடிஜியை வந்து நம்ம மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த பக்கம் வந்து நம்மளோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இப்போயுமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, ஒன்றுமே நடக்கல. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லலாம். ஸோ ரெண்டு பக்கமுமே எதுவுமே நடக்கலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் டைப் சி வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என் லேப்டாப்லேயும் டைப் சி இருக்குது அண்ட் இந்த மதர் போர்ட்லையும் டைப் சி இருக்குது. ஸோ ரெண்டு பக்கம் டைப் சி இருக்க கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணிப்போம். ஏதாவது ஒரு மாற்றம் தெரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் டைப் சி கேபிள் தாங்க. டைப் சி டைப் சி டைப் சி டைப் சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு OnePlus டைப் சி கேபிள் இருக்குது அண்ட் இந்த பக்கம் டைப் சி ஓடிஜி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சேம் திங் பண்ணுவோம். ஒன்று இந்த பக்கம் டைப் சியில் மதர் போர்டில் கனெக்ட் பண்ணியாச்சு, இன்னொன்று லேப்டாப்பில் இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. ஐயோ தப்பாக கனெக்ட் பண்ணிட்டேன்னா. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போயும் எந்த ஒரு மாற்றமும் தெரியல. ஒருவேளை இது கனெக்ட் பண்ணி USB போர்ட் போயிடுச்சுன்னா மியூசிக்
உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஏ இருக்க கேபிளை வச்சு 2 பிசியை கனெக்ட் பண்ணால் அந்த 2 பிசியும் கனெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. பட் இன்னொரு விஷயம் இருக்குது, அதை பார்த்து 2 டைப் சி வச்சு கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் அதுவும் ஆகலை. அதை பார்த்து 2 பிசியை டைப் சி கேபிள் வச்சியும் கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் கனெக்ட் ஆகலை. பட் இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னன்னா என்னோட ஃபோனை டைப் சி டு டைப் சி வச்சு நம்ம டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கனெக்ட் ஆகுது. இது ஏன் கனெக்ட் ஆகுது, அதாவது பார்த்தீங்கன்னா மொபைலில் டைப் சி டு டைப் சி கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகுது, யூஎஸ்பி டு யூஎஸ்பி போட்டாலும் கனெக்ட் ஆகுது. பட் இந்த 2 பிசியை கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இது ஏன் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாம இங்கே என்ன ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பிசியை வந்து இது கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணி எதை வச்சுன்னா இந்த யூஎஸ்பி கேபிள் வச்சு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது 2த்துக்கு நடுவில் ஒர்க் ஆகுது இல்லையா. ஸோ யூஎஸ்பின்றது தான் இந்த கேஸில் நமக்கு இன்டர்ஃபேஸ். ஆக்சுவலாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா இன்டர்ஃபேஸ்ன்றது இந்த ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் இருந்தால் மட்டும் போதும், எல்லாமே ஒர்க் ஆகிடும் அப்படின்னு தான் பொதுவாக நம்ம நினைப்போம். ஆக்சுவலாக ஒரு 2 டிவைஸ் கனெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிள் மட்டும் இருந்தால் போதாது, அது கூட அதோட சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒரு பிசி கூட நீங்கள் வேற ஒரு யூஎஸ்பி டிவைஸை கனெக்ட் பண்ணும்போதும் ஜஸ்ட் நீங்கள் இந்த யூஎஸ்பி டிரைவ் மட்டும் கனெக்ட் பண்ண போகிறது இல்லை. அதை பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணோம். பட் ஆக்சுவலாக உள்ள என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஹேண்ட்ஷேக் ஒன்று நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் முக்கியம், ஒன்று ஹோஸ்ட், இன்னொரு கெஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு பிசி கூட உங்களோட மொபைல் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிசி தான் ஹோஸ்ட், உங்களோட மொபைல் தான் கெஸ்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட பிசி வந்து பவரை வந்து வெளியே கொண்டு வரும், அப்படி உங்களோட மொபைல் வந்து பவரை வந்து உள்ளே சக் பண்ணிக்கும், அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கும், அதை வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம், அது நமக்கே தெரியும். ஸோ ஒரு யூஎஸ்பின்றது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றத டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஹோஸ்ட் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு கெஸ்ட் இருக்கணும். இதுதான் வந்து நார்மல் ரூல். ஸோ இப்படி இருந்தால் தான் அந்த ஹேண்ட்ஷேக் வந்து கரெக்டாக நடக்கும், அப்படி இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது. ஸோ நம்மளோட கேஸில் என்ன ஆச்சுன்னா 2 சைடில் இருக்கிறது ஹோஸ்ட் தான். ஸோ அப்போ என்ன ஆகணும்னா கண்டிப்பாக இதில் கெஸ்ட்டே கிடையாது இல்லையா. ஸோ 2 நாளில் ஹேண்ட்ஷேக்கே நடக்காது, 2 பக்கமே பவர் வரப்போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு மொபைல் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பிசிலேருந்து பவர் வந்து மொபைலுக்கு போகும். பட் இதில் நம்ம 2த்துலேருந்துமே பவர் வெளியே வரப்போகுது, ஏன்னா 2மே வந்து பிசி இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகுனா கண்டிப்பாக வந்து அந்த டிஜிட்டல் ஹேண்ட்ஷேக் வந்து நடந்திருக்காது. அதில் என்னன்னா நம்மளோட பிசி 2மே கனெக்டே ஆகலை. நான் ஏன் இந்த வீடியோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு என்னன்னா இந்த ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் இருந்தா போதும், சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் பத்தின ஐடியா கிடையாது இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கியூரியாசிட்டி இருந்தது எனக்கு, இதை வச்சு கனெக்ட் பண்ணா உண்மையாக கனெக்ட் ஆகுமா அப்படின்றது ஒன்று. அண்ட் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதை வச்சு கனெக்ட் பண்ணா நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், அதை பார்த்தீங்கன்னா ஈதர்நெட் மாதிரி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பி காலத்தில் மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆஃப்டர் தட் இது வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க, ஏன்னா அது நமக்கு தான் ஈதர்நெட் இருக்குல்ல, அப்புறம் இந்த யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இது மாதிரி கனெக்ட் பண்ணனால இந்த யூஎஸ்பி போர்ட்லாம் போக மாட்டேங்கன்னா கண்டிப்பாக போகாது, ஏன்னா நீங்க ஒரு யூஎஸ்பிக்கு பின்னாடியும் ஒரு அதுக்கான கண்ட்ரோலர் இருக்கு. ஸோ ஏதாவது பவர் சர்ஜ் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை ஷட் டவுன் பண்ணிடும். அதே மாதிரி அதுக்கே தெரியும் இது வந்து ஒரு பவர் சோர்ஸ் தான் உள்ள வந்துட்டு இருக்கு, ஸோ அதை கட் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்றதும் அதுக்கு தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மதர் போர்ட்லாம் போகாது, ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்புறம் இப்படி பண்ணால் மதர் போர்ட் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஆகாது. பட் இது கனெக்ட் பண்ணுறதே வேஸ்ட் தான், ஏன்னா எந்த ஒரு யூஸ்மே இதில் கிடையாது. பட் ஆன்லைனில் ஒரு டிவைஸ் ஒன்று பார்த்தேன், பிளக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 2 பக்கமே இதே மாதிரி யூஎஸ்பி தான் இருக்கு, பட் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அது என்னன்னா அது ஒரு டிவைஸ் மாதிரி. ஸோ அந்த டிவைஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த 2 டிவைஸையும் கனெக்ட் பண்ணி அதுல இருந்து டேட்டா வர எடுத்துக்கிட்டு இந்த டேட்டாவை அது மேனேஜ் பண்ணி 2த்துக்குமே தருது. ஸோ நடுவில் ஒரு ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஸோ அது மூலமா இது ஷேர் பண்ண முடியும். பட் எந்த ஒரு ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸும் இல்லாம எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸும் இல்லாம 2 டிவைஸை கனெக்ட் பண்றது கண்டிப்பா முடியாது. அதே மாதிரி இந்த யூஎஸ்பி கேபிள் வச்சு நம்ம 2 பிசி கனெக்ட் பண்ண என்ன ஆகும்னு கேட்டா எதுவுமே ஆகாது. ஸோ அது நம்ம கனெக்ட் பண்றது வேஸ்ட் தான். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோட கன்க்ளூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இது ஒர்க் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு இந்த கியூரியாசிட்டி இருந்தனால தான் இந்த வீடியோ போட்டேன், உங்களுக்கு இந்த கியூரியாசிட்டி இருந்தனால தான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இதோட ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் அதர் திங், அப்போ இந்த 2 பிசியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈதர்நெட் கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். A2D பேசிக்ஸ்ல உங்களுக்கு அதை பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ரொம்ப பேச வீடியோ என்ன பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிசி பில் வேணா நம்மளோட டீம் இருக்காங்க, செக் பண்ணிப்பாங்க, அவங்க நம்பர் இருக்கு. ஸோ அவங்க கூட கன்சல்ட் பண்ணி பிசி பில் பண்ணீங்க, ஏன்னா நிறைய விஷயம் ஷேர் பண்ணி தான் பிசி பில் பண்ணி தருவாங்க. ஏன்னா நீங்க ஒரு ஸ்பெக் சொல்லுங்க, அந்த ஸ்பெக் இங்க இருக்காது, அதே மாதிரி உங்களோட பர்பஸ் இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்கு எது சூட் ஆகும்ன்றது நம்ம டீம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நாலேஜ் இருக்கு. ஸோ அந்த நாலேஜை வச்சு அவங்களுக்கு கரெக்டான ஸ்பெக் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. அதை வந்து அவைலபிள் ஸ்பெக்ல. ஸோ அந்த சர்வீஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க, என்னையே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மறக்காம லைக் கண்டிப்பாக போட்டுருங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குற அது வரைக்கும் பாய்.